நடிகரும் தேமுதிக தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அவருடைய கட்சி பணிகளையும் குடும்பங்களையுமே பிரேமலதா விஜயகாந்தா கவனித்துக் கொள்றாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்க நிலையில ஒருவர் சண்முக பாண்டியன், மற்றொருவர் விஜயபிரபாகரன் பாத்தீங்கன்னா கட்சி வேலையை அம்மாவுடன் கவனித்துக் கொள்றாரு. சண்முக பாண்டியன் ஒரு பக்கம் கட்சி வேலையை கவனித்துக் கொண்டிருந்தாலுமே அவ்வப்போது சினிமா படங்கள்ல நடிப்பதுண்டு. இவருடைய நடிப்புல இதற்கு முன்னாடி ஒரு சில படங்கள் வெளியாகி வெற்றி பெற்றுள்ளது. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா தற்போது இவருடைய நடிப்புல படைத்தலைவன் அப்படின்ற திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்திற்கு நம்ம இளையராஜா அவர்களுமே இசையமைக்கிறாரு. படத்துடைய ரிலீஸ் தேதியை கூட அண்மையில படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சண்முக பாண்டியன் மற்றும் ஒரு முக்கிய பிரபலம் ஒருவருடைய படத்துல இணைஞ்சிருக்காரு. அதாவது அது வேற யாருமே இல்ல, தளபதி விஜய் அவர்கள் தான். இவருடைய ஜனநாயகன் திரைப்படத்துல சண்முக பாண்டியன் அவர்கள் ஒரு முக்கிய ரோல் பண்றாரா. ஜனநாயகன் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு கொடைக்கானல்ல மிக முக்கிய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அவ்வப்போது அங்கிருந்து புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள்ல தொடர்ந்து வெளியாகும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த படத்துல இணைந்துள்ளது பலருக்குமே அதிர்ச்சியையும் தளபதி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியுமே கொடுத்திருக்கு. விஜய் சாருடைய கோட் படத்தை முடித்த கையோடு கேப்டனுடைய சமாதிக்கு சென்று அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கினாரு. அதே போல ஜனநாயகன் படத்துல அவருடைய மகனான சண்முக பாண்டியனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஆகையால தளபதி விஜய் அவர்களுக்கு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.